கோயம்புத்தூர் மாவட்டம் வழுக்குப்பாறை அரசு பள்ளி ஆசிரியையாக பணியாற்றி வந்த பத்மா என்பவரை மதுக்கரை அருகே நாச்சிபாளையம் பகுதியில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்போம். நேசராஜ், வணக்கம். இந்த கொலைக்கான பின்னணி என்ன? முழு விவரங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். கோவை மதுக்கரை அருகே நாச்சிபாளையம் பகுதியில் அடையாளம் தெரியாத பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. அந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து மதுக்கரை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் எரிந்த நிலையில் கிடந்த பெண் ஆசிரியர் வழுக்குப்பாறை அரசு பள்ளியில் பணிபுரிகிறார் என்றும் அவரின் பெயர் பத்மா என்றும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து பல்வேறு கோணத்திலும் டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் உள்ள மக்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தடவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்து வருகின்றனர். மேலும் இந்த சம்பவ இடத்தில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் இன்னும் சற்று நேரத்தில் இங்கு வர உள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி நேசராஜ், விரிவான தகவல்களுக்கு.